இந்தம் செய்யுடாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவார். ஆலவனத்த மடல் நடன் கொண்டு வந்த காரைக்காரம் தன்னை பாலருந்தி உமை முறையில் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூல இணை சிவனருடால் துடைத்தாரை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே. திருச்சிற்றம்பலம். பார்வதீபதையே. அரும்படிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கிற ஞான பூஷையிலே அமர்நீதி நாயனாருடைய சரித்திரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கிறேன். புராணங்கள், சைவ புராணங்கள் பிரபலமாக இருக்கக்கூடியது 3: பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், கந்த புராணம். இந்த 3 புராணங்களை நன்றாக கற்று கேட்டோமானால் சைவ சமயத்தினுடைய சிறப்புகள், பெருமைகள், அதனுடைய உண்மைகள் எல்லாம் நன்றாக விளங்கிவிடும். 3 புராணங்கள் மிக முக்கியமாக படிக்க வேண்டியவை. சைவர்கள், தமிழர்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். அதில் இந்த 3 புராணங்களும் சிவபெருமானுக்கு 3 கண்களாக சொல்லப்படுகின்றன. பெரிய புராணம் சிவபெருமானுக்கு வலக்கண், வலது நேற்று. திருவிளையாடற் புராணம் ஒன்று இருக்கிறது, அது சிவபெருமானுக்கு இடக்கண். கந்த புராணம் அது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாக இருக்கு. இப்படி 3 புராணங்களும் மிக உயர்ந்த புராணங்கள், நல்ல அருமையான சிவபக்தி நிறைந்த கதைகளை உடையது. இதை படிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும். 3 புராணங்களையும் நன்றாக படிக்கிறதுக்கு சுமார் 10 ஆண்டுகள் ஆகலாம். அப்படிப்பட்ட அருமையான புராணங்கள் நல்ல தமிழ் மொழியில் இருப்பது சிறப்பு. தமிழ்நாட்டுடைய வரலாறு, பெரிய புராணம் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்த வரலாறு. 64 திருவிளையாடலும் மதுரையில், நம்ம மதுரையில் நடந்த வரலாறு. அத்தகைய புராணங்களை எல்லாம் படிப்பதற்கு முன்ஜென்மத்தில் புண்ணியம் இருக்கணும். நல்ல உணவு சாப்பிட்றதுக்கு புண்ணியம் இருக்கணும். நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு, நல்ல வீடு, நல்ல கார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சௌக்கியமாக இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? புண்ணியமாக கொடுத்து வச்சிருக்கிறான், கொடுத்து வச்சிருக்க. அப்படின்னா என்ன? போன ஜென்மத்தில் தான தர்மங்கள் செய்து புண்ணியத்தை தேடி. இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு புண்ணியம் இருக்கணும். அதுபோல நல்ல நூல்களை படிக்கிறதுக்கு புண்ணியம், நல்ல நூல்களை கேட்கறதுக்கு புண்ணியம் இருக்கும். ஏன் பல பேர் கேட்காம இருக்கிறாங்க? புண்ணியம் இல்லை, கேட்கல. அதனால நமக்கெல்லாம் அந்த புண்ணியம் வாய்த்திருக்கு. நந்திகேஸ்வரர் அந்த புண்ணியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி நல்ல நூல்களை காதார கேட்பது நம்ம பரம்பரைக்கே சேரும் இந்த புண்ணியம். சந்ததி 21 தலைமுறைக்கு சிவலோக பிராப்தம் கிடைக்குமா ஒரு புராணம் கேட்டால்.
புறமதாம் பக்தியோடு ஒரு நாள் உமை பரமனார் கதை கேட்பவர் பகவந்தன் புறமது எய்துதல் புதுமையதோ அன்று அவர் மரபெல்லாம் சிவலோகத்தின் மெய்குமார். அதனால சந்ததிக்கெல்லாம் புண்ணியத்தை தரக்கூடியது இந்த புராணங்கள். அப்படிப்பட்ட புராணத்திலே பெரிய புராணமானது நல்ல அமிர்தமான கதையுடையது. அமர்நீதி நாயனாருடைய புராணம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சீரில் நீடிய செம்பியரு உன்னி நல் நாட்டு காரின் மேவிய களியடி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செடுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர் பதிபடையாரை மண்ணு அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தாரே பொன்னும் முத்தும் நன் மணிகளும் பூந்துயில் முதலாம் என் நிலத்தினும் உள்ளன வருவடத்து இயல்பால் அந்நிலை கண் மிக்கவர் அமர் நீதியார் என்பாரே. படையாறை என்கின்ற ஒரு நகரம். அந்த படையாறை நகரமானது சோழர்களுக்கு ராஜதானியாக இருந்தது. சோழ மன்னர்களுக்கு ராஜதானியாக இருந்த நகரம். அங்கதான் நம்முடைய மங்கையர்க்கரசியார் அவதாரம் பண்ணினதாகவும் சொல்லப்படுகிறது. படையாறை அப்படிங்கிற நகரத்தில் நல்ல வீதிகள், வீதிகளிலே நவமணிகள் கிடக்குமா. தேர் ஊர்ந்து செல்லும். அப்ப தேர் அதிகம் இருக்கும். தேரின் மேவிய செடுமணி வீதிகள். ராஜதானி இருப்பதனாலே அரச வீதிகள், தேர் செல்லுகின்ற ஒரு பரந்த சாலை. அங்கே முத்துக்கள், அவர் வீட்டில் நிறைய முத்துக்களும் நவரத்னங்களும் பட்டாடைகளும் நிறைய. அவர் பேரு அமர்நீதியார் என்று. அமர்நீதியார், அமர்நீதினா நீதியை விரும்புகின்றவர் என்று அர்த்தம். அமர்தல்னா விரும்புதல், நீதியை விரும்புவார். இன்னொன்று, நீதியெல்லாம் அவரிடத்துல வந்து தங்கும். அமர்தல்னா தங்குதல். அவரிடத்துல நீதிகளெல்லாம் வந்து தங்குவதனால அமர்நீதியார். நீதி ரொம்ப முக்கியம். நீதி என்பது முருகப்பெருமானுடைய வேலாயுதம் இருக்குது. அந்த வேலாயுதம் நீதி எங்கே இருக்கிறது, அநீதி எங்கே இருக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. வேலுக்கதான் வேலை. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே வெற்றியை தரும், எங்கே நீதி இல்லையோ அங்கே தண்டனையை தரும். முருகனுடைய வேல். ஆராயும் நீதி வேலும் மயிலும், ஆராயும் நீதி வேலும் மயிலும் விஞ்ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாடு நினைவது பெற வேணும். திருப்புகழ். அதனாலே அப்படிப்பட்ட நீதியிலே சிறந்தவர் அமர்நீதியார். வணிகர் குலத்திலே அவதாரம் பண்ணினவர். வைசியர் என்று சொல்லக்கூடிய வணிகர். நல்ல வியாபாரம். செட்டு என்று சொல்லுவோம். செட்டுன்னா வியாபாரம். முருகனுக்கே செட்டியார்னு பேர். தெரியுமா உங்களுக்கு? ஒரு புலவர் பாடுறார், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கு, மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே என்று ஒரு பாட்டு. திரு ஏரகம் அப்படிங்கிற ஊர், சுவாமிமலை.
அங்கே இருக்கிற முருகன்கிட்ட போய் ஒரு புலவர் பாடினாரு, நீ சீரகத்தை கொடுத்துட்டீன்னா எனக்கு இந்த பெருங்காயம் வேண்டியதில்லைன்னா. சீரகத்தை கொடுத்துட்டா பெருங்காயம் தேட மாட்டேன்னா. அப்படின்னா என்ன? சீரகம்னா சீரான அகம். சீரான அகம், அகம்னா உடம்பு. சீரான அகம் என்று சொன்னால் சூட்சும தேகம், ஞான தேகம். அந்த ஞான தேகத்தை கொடுத்து விட்டா இந்த பெருங்காயம் தேவையில்லை. காயம்னா உடம்பு, பெருங்காயம். இப்படியான உடம்பை நான் தேட மாட்டேன், சீரான ஞான தேகத்தை கொடுன்னு அவர்கிட்ட கேட்குறாரு அந்த புலவர். வெங்காயம் சுக்கானால் இந்த வெம்மையான காயம் சுக்கு போல நல்ல திடகார்த்தமாகிவிட்டாள். இப்போ யோகிகளுக்கெல்லாம் அந்த உடம்பு எப்படியா இருக்கும்னா சுக்கு போல இருக்கும். சுக்கு எப்படி உறுதியாக இருக்கும், அதுபோல் அவங்களுக்கு நோய் நொடிகள் வராது. ரொம்ப காலம் அப்படி இருப்பாங்க. திருமூலெல்லாம் 3000 வருஷம் இருந்தார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? அப்படி காயகற்பம் வந்துவிட்டால் இந்த வெந்தயம் என்கின்ற அயபஷ்மம், அயச்செந்தூரம் முதலான மருந்துகளால் ஆகக்கூடிய பலன் என்ன? இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. இப்படிப்பட்ட பெருஞ்சரக்கை யார் எவ்வளவு நாளைக்கு சுமந்து கொண்டிருப்பது? அதனாலே மங்காத ஒளி மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேல் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு பாடினார். ஒரு நல்ல பாட்டு. அப்படி முருகனுக்கு செட்டியார் என்று ஒரு பேர். செட்டுன்னா வியாபாரம். அப்படி ஒரு வியாபாரம் பண்ணுவதனால நல்ல நவரத்தினங்களும் பட்டாடைகளும் அவர் வீட்டில் நிறைய இருந்தது. நல்ல கவனமாக கேட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப உயர்ந்தது. நம்ம பழையாறு திருநல்லூரில் நடந்தது. அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் சேக்கிழார் அதை சொல்றார். ஒவ்வொரு நாயனாருடைய வரலாற்றிலையும் அவருடைய கேரக்டர் என்ன, தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதானே முக்கியம். அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், சிந்தை செய்வது சிவன் கடல் அல்லது ஒன்று இல்லார். மனசுல சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. சிந்தனையின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினையின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்பலக்கே ஆக்கி மாணிக்க வாசகர் பாடும். சிந்தனை நிந்தனக்காக்கி, சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினன் வந்தனையும் அம்மலக்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனையாட் கொண்டுள்ளே புகுந்த விச்சை மாடமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரை 2 மினி தனியினேற்கு என்பது திருவாசகம். அதனால இவர் மனசெல்லாம் எங்க இருந்தது? சிவபெருமானுடைய திருவடியிலிருந்து. சிந்தை செய்வது சிவன்கடல் அல்லது ஒன்று இல்லார். அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு அமுது செய்வித்து. அந்தி வண்ணராயிருக்கிற சிவபெருமான் அடியவருக்கு அமுது செய்விப்பார். அமுதுன்னா உணவு பரிமாறுது, அடியார்களுக்கு அமுது. அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். செல்வத்தினுடைய பயன் என்ன என்பதற்கு விடை என்ன? செல்வத்தினாலே என்ன பயன்? செல்வத்து பயனே ஈதல் என்று ஒரு நூல் சொல்லுது. இங்க சேக்கிழார் என்ன சொல்றாருன்னா, செல்வத்தினுடைய பலன் என்ன என்றால் அடியார்களுக்கு கொடுப்பது. அதான் செல்வத்தினுடைய. சேக்கிழாருடைய உயர்ந்த ஒரு கவி. செல்வத்து பலன் வீடு கட்டுதல் அல்ல, நிலம் வாங்குதல் அல்ல, அரசியல்ல தேர்தலில் போட்டியிடுதல் அல்ல, எஸ்டேட் வாங்குதல் அல்ல. அதெல்லாம் தேவை, அவ்வளவுதான். வேண்டான்னு சொல்ல, வாங்குங்க. ஆனால் அது தேவையே தவிர பலன் கிடையாது. செல்வத்தினாலே அதை வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். அது தேவை.
ஆனால் பயன் அல்ல. செல்வத்தினுடைய பயன் என்ன என்றால் அடியார்களுக்கு கொடுப்பது, அதுதான் பயன். அப்படிப்பட்ட பலனை இவர் கொள்வார். கந்தை, கீழுடை, கோவணம், கருத்தறிந்து உதவி. அடியார்களுக்கு கந்தை, கந்தை என்பது சிவனடியார்கள் சன்னியாசிகள் அணிகின்ற ஆடை. கீழுடை என்றால் துண்டு முதலானவை கீழுடை. கோவணம், கௌபீனம், பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகளை அணிகின்ற கௌபீனம் முதலான ஆடைகளை அவர் கருத்தறிந்து கொடுப்பாராம். அப்படி கொடுத்து அவரவருக்கு வேண்டிய ஆடைகளை அப்படி கொடுப்பார். பெரிய ஜவுளி வியாபாரி அந்த காலத்தில். அப்படிப்பட்ட வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். அருமையான பாட்டு. செல்வத்தினாலே வருகின்ற பலனை இவர் பெற்றுக் கொண்டார். முக்கண் நக்கரம் ஆம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுதுசை திருமடம் சமைத்தார். தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். அங்கிருந்து திருநல்லூருக்கு வந்துட்டார். திருநல்லூர்ல அந்த திருவிழா கண்டார். அப்போது அடியார்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு மடம் காமித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி திருநல்லூர்ல ஒரு மடம் கட்டினார். மடம் கட்டி அங்கே குடும்பத்தோட குடி வந்துட்டார். திருநல்லூர்ல வந்து தங்கினார். அங்கே கொஞ்சம் சூடாக திருநல்லூர்ல சுவாமி பஞ்சவர்ணேஸ்வரர் ஒரு நேரத்துக்கு ஒரு நிறமா இருப்பார். 5 நிறம். இன்னைக்கு அது மாதிரி 5 நிறம் மாறும். அந்த கோயில் சுவாமி லிங்கம் நிறம் மாறும். உறையூர்லையும் பஞ்சவர்ணேஸ்வரர். ஆனால் உறையூர் வெகு கோடி காலம் ஆச்சு. உறையூர் சிவலிங்கம் அதனுடைய காலம் சொல்ல முடியாது. அதனால அதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு திருநல்லூர்ல இருக்கிற பெருமான் நிறம் மாறிக்கொண்டே இருப்பார். நிறங்களோர் 5 உடையாய், அப்படி 5 நிறம் மாறும். அங்கதான் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை நிகழ்வு. நன்மை வருகம் அருள்நெறியே வந்தடைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டரார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் செந்நிமிஷை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அப்படி கும்பிட்டு எழுந்தாரு. எழுகின்ற போது அன்பனே உன்னுடைய மனக்கருத்தை நிறைவு செய்தோம் என்று திருவடி சூட்டினார் திருநாவுக்கரசர். அதனால்தான் அவங்க சமயாச்சாரியார். சிவபெருமானே அவங்களுக்கு தீட்சை முடிச்சு நினைந்துருக அடியாரை நினைத்து வைத்தார். நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு கலித்துரிவை போர்வை வைத்தார். செடுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர். இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில் நனைந்தடைய திருவடியின் தலைமையில் வைத்தார். நல்லூரும் பெருமானார் நல்லவர். திருவடி தீட்சை திருநல்லூர்ல அப்பர் பெருமான் இருந்து பாடினார். அங்கே திருவடி தீட்சை விட்டார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம். அங்கே வந்து வழிபாடு செய்து அங்கே மடம் கட்டி கொண்டு அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை செய்வார். இவருடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுவதற்காக, இவருடைய பெருமையை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக சிவபெருமான் அங்கே வருகிறார். அடியார்களுக்கு தினந்தோறும் இப்படி மாகேஸ்வர பூஜை செய்து வஸ்திரம் கொடுப்பதனால அவருடைய பெருமை கைலாயம் வரைக்கும் போயிடுச்சு. கொடுத்தால்தான் பெருமை கிடைக்கும். கொடுப்பது, கொடுத்தான் என்கின்ற சப்தமானது கைலாயம் வரைக்கும் கேட்கும், சொற்கலோகம் வரைக்கும் கேட்கும். அதனால சிவனடியார்களுக்கு கொடுக்கறது நேராக கைலாயத்தில் போய் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். பொதுவாக கொடுக்கறது சொற்கலோகத்துக்கு. இந்திரலோகம் இருக்குல்லவா, சொற்கலோகம். பொதுவாக ஒருத்தருக்கு தானம் பண்ணால் இந்த
சாதாரண சொர்க்கலோகத்துக்கு தான் போவாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் திரும்ப வந்துடுவாங்க. சிவன் அடியார்களுக்கு கொடுத்தோமானால் அது நேர கைலாயத்துக்கு போய் அங்கே ரெக்கார்ட் ஆகும். அங்கே சிவபெருமானே நேரடியாக எழுதிக்கிறார் நோட்டு போட்டு. அப்படி எழுதுறதுனால அவர்களுக்கு பிறவி இருக்காது. சிவபெருமானுடைய பதிவேட்டில் ரெஜிஸ்டர் ஆகிறதுனால அப்படி சிவனடியார்களுக்கு கொடுக்கின்றவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு இருக்காது. அதனால் கொடுக்கறது ரொம்ப உயர்ந்தது. சிவனடியார்களுக்கு கொடுக்கறது அளவற்ற புண்ணியத்துக்கு. அடியார்களுக்கு கொஞ்சம் கொடுத்தார். நம்பர் அடியார் அடைந்தால் நல்ல திரு அமுதளிக்கும். யார் வரலாறு? அம்மையார், காரைக்கால் அம்மையார். நம்பர் அடியார் அடைந்தால் நல்ல திரு அமுதளிக்கும். செம்பொன்னும் நவமணியும் செடுந்துகிலும் முதலான தம் பரிவினால் அவர்க்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்து உம்பர்பிரான் திருவடிக்குள் உணர்வு மிக உணர்வுமான். காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, சிவனடியார்களுக்கு நல்ல திருவமுது பாலித்து அதற்கு மேலே நல்ல தங்க காசுகள் கொடுப்பாங்க. தங்க காசு, நவரத்தினம், ஒருத்தருக்கு வைரம், ஒருத்தருக்கு தங்கத்தோடு, ஒருத்தருக்கு வைர மோதிரம், ஒருத்தருக்கு நல்ல லாங் செயின், இன்னொருத்தருக்கு பிரேஸ்லெட். இப்படி விதவிதமாக கொடுப்பாங்க காரைக்காலுக்கு. அப்புறம் பட்டாடைகள் கொடுப்பாங்க. செம்பொன்னும் நவமணியும் செடுந்துகில், துகில்னா பட்டாடை, செடுந்துகிலும் முதலான தம் அறிவினால் அவருக்கு தகுதியில் வேண்டுவ கொடுத்து உம்பர்வரான் திருவடிக்கு உணர்வு மிக உணர்வுனான். அப்படி காரைக்கால் அம்மையார் கொடுத்து வந்தாங்க. அப்படி நம்ம அடியார்கள் எல்லாரும், நாயன்மார்கள் எல்லாரும் சிவனடியார்களுக்கு கொடுத்து 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 உயர்ந்த புண்ணியத்தை பெற்றார். அப்படி இவர் செய்த அந்த தொண்டானது சிவபெருமானிடத்தில் போய் செய்யும். இவருடைய முக்கியமான தொண்டு என்னென்றால், இவரிடத்துல வஸ்திரம் நிறைய இருக்கும். தனியாக மில்லு போட்டு அப்பெல்லாம் அந்த மாதிரி நெய்கின்ற ஆடை, நெய்தல். இப்போ அந்த தொழில் ரொம்ப குறைஞ்சு போச்சு, நெசவு நெய்கிற தொழில். இவர் இறக்குமதியும் பண்ணுவார், ஏற்றுமதியும் பண்ணுவார், அந்த மாதிரி வணிகது. அதற்கு மேலே இவர் தனியாக எந்திரங்கள்லாம் அமைத்து அதன் மூலமாக துணிகளை நெய்து, அந்தந்த துணிகளை அவங்களே நெய்து அப்படி ஆடைகளை கொடுக்குற ஒரு பருத்தி ஆடை முதலாக பட்டாடை வரை. பட்டாடை சிவனடியாருக்கு கொடுக்கிற ஆடை இருக்குது பாருங்க, வஸ்திரம், வஸ்திர தானம் என்று சொல்லுவோம். அன்னதானத்துக்கு அடுத்தது வஸ்திர தானம். அந்த வஸ்திர தானத்தில் ஒரு துண்டு பொன்னாடை போத்துறாங்க வச்சுங்க, அதில் ஒரு இடை இருக்குது பாருங்க, ஒரு நூல், அதுக்கு ஒரு 1000 வருஷம் சிவலோகத்தில் வாடலாம். அப்படின்னா அந்த ஆடையில் இருக்கிற நூல் அவ்வளவு காலம் சிவலோகத்தில் இருக்கலாம் என்று சிவபுண்ணிய தெளிவு அப்படிங்கிற நூல்னு சொல்லு. அப்படி அவருடைய அந்த தொண்டை உலகத்துக்கு காட்டுவதற்காக சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரியாக வருகிறார். பிரம்மச்சாரி என்றால் திருமணம் ஆவதற்கு முன்பு இருக்கிற ஒரு நிலை. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, அப்படி 4 நிலைகள் இருக்கு. திருமணத்துக்கு முன்பு இருக்கிற நிலை பிரம்மச்சாரி. அது அந்த காலத்தில் 40-50 வரையும் கூட பிரம்மச்சாரி நிலையில் இருந்திருக்கிறாங்க. 2வது நிலை கிரகஸ்தன். கிரகஸ்தன் என்றால் இல்லறத்தில் வாழ்கின்றவர். இல்லறத்தில் இருப்பவர் தான் இல்லறத்தில் இருந்து தர்மம் செய்வது விசேடம் என்று நூல்கள் சொல்கின்றன. இல்லற தர்மம், இல்லறம். இல்லறத்தில் இருந்தால்தான் மற்ற 3 நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்லறத்தில் இருக்கிறவர்கள் தான் தொழில், வியாபாரம், விவசாயம் முதலான செய்வதற்கு அதிகாரம் ஏது இருக்கும்.
அப்படி செய்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ முடியும். அதனால இல்லறம் சிறந்தது என்று நம்முடைய நூல்கள், நம்முடைய பாரத நாட்டில் பண்பாடு, பாரத நாட்டில் அப்படி கருத்து உண்டு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்பது வள்ளுவருடைய திருக்குறள். அந்த பிரம்மச்சாரி வடிவத்திலே சுவாமியானவர் திருவடிவ தாங்கினார். செய்ய புஞ்சடை கரந்ததோர் திருமுடி சிகையும். அவருக்கு சடை செக்க செவேர். யாருக்கு? சிவபெருமான். சிவந்த சடை. திருமுடி சிகையும் அதை சிகையாக முடிந்து கொண்டார். சைவ வெண் திரு நீற்று முண்டகத்துளி தழைக்கும். நிறைய திருநீர் பூசியிருந்தார். வேடத்தில் முக்கியமானது திருநீர். திருநீர் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. திருநீர் இருந்தால்தான் செய்கிற காரியத்துக்கு முழு பலன். வழிபாடு பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், யாகம் பண்ணுறோம், இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் எது செய்தாலும் திருநீர் அவசியம். திருநீர் தான் தூய்மை தருவது. அதனால விபூதி முக்கியமானது. திருவேடத்தில் முக்கியமானது. அது சென்ற வாரத்திலே கண்டோம். செய்ய புன்சடை கரந்ததோர் திருமுடி சிகையும் சைவ வெண் திருமுண்டகத்துளி தழைக்கும். மெய்யின் வெண்புரி நூலுடன் விளங்கு மாந்தோறும். நல்ல பூணு, மார்பிலை பூணு. அப்புறம் மான் தோல், அது தவசிகளுக்கு முக்கியமானது. மான் தோல் கட்டி மான் தோலை ஆடையாக கொடுத்து. கையின் மன்னிய பவித்திர மரகத கதிரும். அப்படி ஒரு மரகத கல் வச்ச பச்சைக்கல், ஒரிஜினல் பச்சைக்கல். தங்கத்தில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. சேக்கடார பார்த்து பாடுறார். கையில் சுவாமி வந்த அடையாளம். கையின் மன்னிய பவித்திரம். பவித்திரம் கையில் மோதிரம்ங்கிறது வேற, பவித்திரம்ங்கிறது வேற. பவித்திரம் என்பது 6 பின்னலாக எண்ணி அதை போட்டிருப்பாங்க. அதில் ரத்தினங்கள் பதித்திருக்கு. இவர் பச்சை கல் வச்சுருக்கிறார். மரகத கதிரும் முஞ்சி நானூற முடிந்தது சாத்தியறையில் தஞ்சமாமரை கோவனாடையின் அசைவும். இடையிலே கௌபீன வஸ்திரம் தரித்திருந்தார். முஞ்சி நானூற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமாமரை கோவனாடையின் அசைவும். பஞ்சவல்லினை கருப்பரும் மனத்து அடியார் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நிலம் புலிய. வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியார். மனசிலே வஞ்சகம் இல்லாது இருக்கின்ற அடியாருடைய மனசிலே சிவபெருமானுடைய திருவடி இருக்கு. திருவடி எங்கே இருக்கிறது என்றால், வஞ்சகம் இல்லாமல் யார் வழிபாடு செய்கின்றார்களோ அந்த உள்ளத்திலே அந்த திருவடி இருக்குமா. இப்போ அந்த திருவடியானது நடந்து வருதான் பூமியிலே. திருநல்லூர்ல அப்படி நடந்து வருகிறார். பூமியிலே நடந்து வருகிறார். அப்படி நடந்து வருகிறவர் கண்டவர்க்கு உரு காதலின் மனங்கரைந்து உருக. பார்க்கிறவங்க அப்படி கண்டு கும்பிடுகிறார்கள். அவருடைய உள்ளமெல்லாம் உருகுதான் அந்த தோற்றத்தை கண்டு. நாயனார் இருக்கிறாருன்னா அவர் மூலமா அருள் பெற்றவங்க எத்தனையோ பேர். சுவாமி நடந்து வர்ற போது அந்த வீட்டில் இருக்க ஜனங்கள், சொந்தக்காரங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல. சுவாமி வருகிற அந்த காட்சியை ஜனங்க பார்த்துருப்பாங்க. சிவபெருமானு தெரியாது, ஆனால் வரும்போது பார்த்துருப்பாங்கல்ல. தெருவில் நடந்து வர்ற போது சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு சுவாமி நடந்து வந்தார். அப்படி நடந்து வருகிற போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் பார்த்துருக்காங்க.
அப்படியானால் அந்த புண்ணியம் இவர்களாலே கிடைத்த அந்த புண்ணியம் மக்களுக்கு தொடர்ந்து சுவாமி நடந்து வருகிற போது கண்டவர்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கும்பிடுறாங்க. அவங்க உள்ளமெல்லாம் உருகுதான். அப்படிப்பட்ட ஒரு வடிவம். அந்த தவ வேடமானது சிவ வேடம், தவ வேடமானது உள்ளத்தை நிகழச் செய்யும். அப்படிப்பட்ட பக்குவத்தை உண்டு பண்ணும். தொண்டரன்பெனும் தூ நெறி வெளிப்படுப்பாராய். இவருடைய அன்பை உலகத்துக்கு காட்டுவதற்காக. யாருடைய அன்பை? அமர்நீதியாருடைய அன்பை உலக மக்களுக்கு காட்டுவதற்காக, நமக்கெல்லாம் காட்டுவதற்காக அப்படி வந்தார். தண்டின் மீது கோவணம் நிற்றுப்பை தருப்பை கொண்டு வந்தவன் நீதியா திருமடம் குறுக. தண்டின் மீது ஒரு தண்டு, யோக தண்டம் என்று வச்சிருப்பாங்க. அந்த யோக தண்டத்தில் திருநேற்றுப்பை, திருநேற்றுப்பை அதில் திருநீர் இருக்கா, அந்த திருநேற்றுப்பையை முடிந்து மேலே கட்டி வச்சிருப்பாங்க. இது ஒரு முறை, திருநேற்றுப்பை. அதுக்கப்புறம் தர்ப்பை, தர்ப்பையும் அதில் முடிஞ்சு கட்டி வச்சிருப்பாங்க. அப்புறம் கோவணம், கோவணம் என்கின்ற அந்த வஸ்திரத்தையும் கட்டி வச்சிருந்தார். தண்டின் மீது கோவணம் நேற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர் நீதியார் திருமடம் உருக. அந்த பலாச தண்டு, பலாச மரத்தினால ஆன தண்டு என்று சொல்லுவாங்க. அதில் 2 கோவணத்தையும் திருநெற்றிப்பையும் தருப்பையும் கட்டி வச்சிருந்தார். அப்படி அந்த அந்த வடிவத்தை சேக்கிடார் அழகா பண்ணிட்டார். வடிவு காண்டலும் பக்கத்தில் வந்துட்டார், மடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டார். அப்படி கண்டபோது நாயனார் ரொம்ப முகம் அகம் மலர்ந்து வணங்கி வரவேற்று தன்னுடைய மடத்திற்கு அழைத்து வந்தார். வடிவு காண்டலும் மனத்தினும் முகம் மிக மலர்ந்து, அப்படி உள்ளம் மலர்ந்தது, அதே போல முகமும் மலர்ந்தது. எப்ப மனம் மலருமோ அப்ப முகம் மலரும். அகம் மலர்ந்தால் முகம் மலரும். மனசுல கவலை இருந்துச்சுன்னா முகம் எப்படி இருக்கும்? வாடி போய். அதை சுந்தரரே சொல்றார். மிளாயடிமை உமக்கே ஆடாய் பிறரை வெண்டாதே மூடாத்தி போல் உள்ளே கண்ணன்று முகந்தான் மிகவாடி. மரத்துல ஒரு பொந்து, அதுல நெருப்பு வச்சுட்டா உள்ள வெந்துட்டே இருக்கும். மேல இருக்கிற தலை என்ன ஆகும்? வாடி. மனசுல அப்படி கவலை இருந்ததுன்னா முகம் எப்படி இருக்கும்? வாடி. சுந்தரர் பாடல். மூடாத்தி போல் உள்ளே கனந்து முகந்தான் மிக வாடி. ஆடாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பி திருவாரூரி வாழ்ந்து போதீரே. சுந்தரர் அப்படி பல வகையான உலகியல் நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி பாடுவார். அப்படி மனம் வாடி இருந்தால் முகம் வாடி, மனம் மகிழ்ச்சியா இருந்தாதான் முகம் வறட்சியா. மனசுக்கும் முகத்துக்கும் அவ்வளவு சம்பந்தம் உண்டு. மனத்தினுடைய கண்ணாடி முகம், அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க. அப்படி அடியாரை கண்டவுடனே முகம் மலருமா? உண்மையான பக்தர்களுக்கு அடியாரை கண்டவுடனே முகம் மலரும். சூரியனை கண்ட தாமரை.
அப்படி மகிழ்ந்து வரவேற்றார். கடிது வந்ததில் வணங்கியும் மடத்தினிற் காணும் அடியிலாத நீர் அணையமுன் பயில்தவம் என்னோ அடியனேன் செய்தது என்றென அமர் நீதி அன்பர். அவரை கண்டவுடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வரவேற்று, சுவாமி, அடியேனுடைய மடத்திற்கு எழுந்தருளியது அடியேன் செய்த பெருந்தவம், உட்பிறப்பிலே செய்த பெருந்தவத்தினாலே இப்பொழுது உம்மை கண்டேன், வரவேணும் என்று மகிழ்ச்சியோடு வரவேற்றார். அப்படியே தக்க ஆசனத்திலே அமர வைத்து இனிய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இனிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இனிய வார்த்தைகள் அதுக்கு கட்டாயம் ஒரு பலன் உண்டு. இனிய வார்த்தைகள் பேசிட்டு இருந்தோம்னு வச்சோங்களேன், நம்ம உறவினர்கள், நண்பர்கள் அப்படி பேசி கொண்டிருந்தால் அதுக்கு ஒரு பலன் தனியாக இருக்கும். இனிய உணவாக இன்னாத பொருள் கனியிருப்ப காய்கள். அப்படி பேசி கொண்டிருந்தார். அப்படி பேசுகிற போது பேணு அன்பரை நோக்கி நீர் வெறுகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிளி கோவணம் ஈவது கேட்டு காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கறந்தோம். வந்த சுவாமியார் சொன்னாரு, அப்படி வணங்கி நிற்கிற அன்பரை பார்த்து, நீ அடியார்களுக்கு தினந்தோறும் மாகேஸ்வர பூஜை செய்து உணவு ஊட்டி அதற்கு மேலே கந்தை கீழ் உடைகள் கோவணம் முதலான வஸ்திரங்களை எல்லாம் கொடுப்பதை கேட்டு உம்மை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் அப்படின்னார். பாரு, சுவாமி தேடி வந்து யாரை பார்க்கிறார்? நாயனார. சுத்தமான அரிசி இப்படியான பொருட்களை கொண்டு மிக தூய்மையான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு சமைக்கப்பட்ட உணவு. நான் சொல்கிறாரு, சேக்கலார் சொல்கிறாரு, துன்று வேதியர் பெருந்தவர் அமுது செய்து அருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால். சமைக்கிறத ஒரு பாங்கு வரும். நல்லபடியாக நல்ல சமையல் நல்லபடியாக சமைக்கிற ஒரு பாங்கு இருக்கணும். கடமைக்காக சமைக்கிறது, அவசரத்தில் சமைக்கிறது சரியாக இருக்காது. அதனால் அடியார்களுக்கு சமைத்துடுவதில் அவ்வளவு ஒரு பாங்கு இருக்க வேணுங்கிறத குறிப்பிடுகிறார் சேக்கலார். அதுதான் அட்டிட்டல் என்று சொல்லுவார். யார்? ஞானசம்பந்தர். அட்டிட்டல்னா சமைத்துடுதல். இப்போ பெரும்பாலும் மாகேஸ்வர பூஜை அப்படின்னா சமைத்து தான் இடுகிறோம். சமைத்து தான் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணுகிறோம், குரு பூஜை முதலான நாட்களில். அப்படி ஒரு கால் ஒத்துக்கலைன்னா கடையில் சொல்லி இது மாதிரி பண்ணலாம். ஆக தூய்மையாக சமைப்பது மிக முக்கியம். அடியார்களுக்கு தூய்மையாக சமைப்பது, சுத்தமாக சமைக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சமைக்கிற போது அந்த ரசத்தை கொஞ்சம் எடுத்து அப்படி கொடுத்துருவாங்க, தூய்மை கெட்டு போகும். அப்போ சிவப்பிரசாதங்கிறது ஆகாது, இவங்க பிரசாதமாக போயிடும். அதனால் அடியார்களுக்கு சமைக்கிற போது நாம் ருசி பார்க்குறேன்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அடியார்களுக்கு சமைக்கிற போது நாம் ருசி பார்க்கக்கூடாது. அதனால் அப்படி தூய்மையின் அமைப்பதும் உள்ளதால் இன்று நீரு இங்கு எழுந்தரும் இங்கு அமுது செய்து அருள் என்று இறைஞ்சார். அப்படி கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்டதை சுவாமி இசைந்து கொண்டார். சரிங்களா? வணங்கு அன்பரை நோக்கிய மறையவர் இசைந்து அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழை வரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் என்று ஒரு பெண் உணங்குள் கோவணம் தண்டியில் அவிழ்த்தது கொடுப்பார். அப்படியே சரி, நான் உணவு எடுத்துக்கொள்கிறேன், அமுது எடுத்துக்கொள்கிறேன், அதுக்கு இடையில நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், நீராடி விட்டு வருகிறேன், அது வரைக்கும் மழை வந்தாலும் வரலாம், அதனால இந்த கோவணத்தை எடுத்து கொடுக்குறேன், இதை நீ பத்திரமா வச்சிருந்து நான் நீராடி விட்டு வரும்போது கொடு என்று ஒரு கோவணத்தை அவிழ்த்து கொடுத்தார்.
2 கோவணத்தில் ஒன்று ஒரு பாதுகாப்பு. மழை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதை பத்திரமா வச்சிருன்னு சொல்லி கொடுத்தார். அணங்கு நீர் பொன்னி ஆடி காவிரியில் நீராடி விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வர மழை வரினும், மழை வர்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சொல்றார். மழை வரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் என்று ஒரு வெண் குணங்கொள் கோவணம், வெண்மையான குணங்கொள் கோவணம் என்றால் இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்குமா. அது அப்ப பரிசு சுவாமியினுடைய அந்த திரு நோக்கும் திரு வாக்கும் அவருடைய திருக்கரமும் தீண்ட பெறுவதனால அப்பவே இவர் சிவமயமாக ஆகிவிட்டார். இப்போ சாதாரணமான ஒரு நிலையில் இல்லை, நாயனாருடைய பக்குவம் மேலான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வரலாற்றில் கவனிக்க வேண்டிய நுட்பமான இடங்கள். கொடுத்த கோவணம் கைக்கொண்டு போதிலா அன்பர் கடுப்பில் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்து என கங்கை மடுத்ததும்பிய வளர்ச்சடை மறைத்த அம்மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீர் ஆட என்று அகன்றார். அவை கையில் கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினார். சுவாமி சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க என்று அனுப்பிச்சி வச்சார். தந்த கோவணம் நீராடிக்கு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெரும் தொண்டர் முந்தைய அந்தனர் மொழி கொண்டு முன்பு தாம் கொடுக்கும் கந்தை கீழடை கோவண அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறு இடத்து ஒரு சேமத்து வைத்தார். இவரை சொல்லி கொடுக்கிற போதே அதை பத்திரமா மற்ற துணிகளோடு வைக்காமல் அதை தனியாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சார். தனியாக ஒரு பாதுகாப்பாக ஒரு பெட்டியில் வச்சு நன்றாக பூட்டினார். போன வேதியர் வைத்த கோவணத்தை போக்கி உள்ளே வச்சு பூட்டினார். அவ்வளோதான். ஒரு பெட்டியில் மரப்பெட்டியில் வச்சு தனியாக வச்சு அந்த அறையில் வச்சு பூட்டினார். இந்த யாரும் போகாத ஒரு தனி இடம், அதில் வச்சு பூட்டிட்டு அப்படி வெளியில் வந்தாருங்க. உள்ளே வச்சு பூட்டுறாரு. அப்படி போன வேதியர் இந்த கோவணத்தை போக்கிட்டார். அங்கிட்ட அவர் போனார், இது கோவணமும் போயிடுச்சு. தான் மாயையில வல்லவன் சுவாமி, மாயையிலும் மாயை. அப்படியே போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி பானல் அந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ. திரும்பி வர்றார், சீக்கிரமா வர்றார். அப்படி வர்ற போது எப்படி வர்றாருன்னா, மழை குட்டு. இவர் காவிரியில் நீராடினாரா அல்லது கங்கையில் நீராடினாரா? கங்கை தலையிலே இருக்குதுல்லவா, அதனால காவிரியில் நீராடினாரா கங்கையில் நீராடினாரா எங்கே நீராடினார்னு தெரியல. வர்றபோது தண்ணீர் சொட்ட சொட்ட நனைஞ்சு வர்றார். அப்போ மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அப்படி நனைஞ்சு வர்றார். போன வேதியர் வைத்த பானநலதுரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, தூணருஞ்சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர்மழை பொழிந்திட நனைந்து வந்தார். கதிரிளம்பரை கண்ணியர் நன்னிய பொழுதில் முதிர அன்புடை தொண்டதம் முறைமையின் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திருவமுது ஆக்கி எதிர் எழுந்து சென்று இறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பர். அப்படியே அவர் வர்றதுக்குள்ள இவர் சமைச்சுட்டார். திருவமுது தயாராகிடுச்சு. அடியார்கள் நிறைய அங்கே மடத்தில் குடுமி இருப்பாங்க. அப்படி சமையல்லாம் அறுசுவை உணவு தயார் பண்ணிட்டார். உணவு தயாராகிடுச்சு. அப்படி சுவாமி வந்துட்டார், நீராடி வந்துட்டார். அப்படி நீராடி வந்தவர் அந்த இடத்துல சேக்கிடார் சொல்கிறாரு, இப்போ 3 இடத்துல சுவாமி ஸ்நானம் பண்ணார், நீராடினார். அதில் திருப்தி இல்லை, குடிச்ச மாதிரி இல்லை. அதனால் இவருடைய அன்பு என்கின்ற நீரிலே நீராடணும் என்று வந்தாராம் சுவாமி. காவிரியில் நீராடி திருப்தி இல்லை, கங்கையில் நீராடி அதுவும் திருப்தி இல்லை, மழை நீராடி வான மழையில் நீராடி அதுவும் அவருக்கு போதலை.
இவருடைய அன்பு என்கின்ற நீர் இருக்குது பாருங்க, அதில் நீராடணும்னு சொல்லி அதில் நீராடினாதான் அவருக்கு திருப்தி. அன்பே மஞ்சள நீர் அப்படிங்கிறார் தாய்மார்கள். நல்ல உதாரணம் நல்லா இருக்கா? தாய்மானவர் சொல்றாரு, சுவாமி எதில் நீராடுகிறார் என்றால், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள நீர். அடியாருடைய அன்பு தான் அவர் நீராடி கொள்ளுகின்ற தீர்த்தம். பூசை உள்ள வாராய் பராபரவை தாய்மான சுவாமி அப்படி சொல்றார். சேக்கிழார் இந்த இடத்துல கவி அமைக்கிறார். தொண்டர் அன்பனும் தூய நீராடுதல் வேண்டி. முதல்ல கங்கையில நீராடினார், அதை சொல்றார். பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, வான நீர் மழை பொழிந்திட நனைந்து வந்து அடைந்தார். தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அன்பு எனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி. அதுக்காக தான் அங்கிருந்து வந்திருக்கிறார். தூய நீராடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலது ஈரம். இப்போ தண்டில் முடிஞ்சு வச்சிருக்கிற கோவணம் ஈரமாயிடுச்சு மழையினால். தண்டின் மேலதும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவணக் கள்வரே. அன்பரே, நான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வாரும். நட குட்டுது, உடம்பெல்லாம் நனைஞ்சி ஈரம். அதனால அந்த கோவணத்தை கொண்டு வான்னு சொன்னார். சொன்னவர் யார் தெரியுமா? அவருக்கு ஒரு புது பேர் வைக்கிறார், இதுவரை இல்லாத பேர், கோவணக் கள்வர். சேக்கிழார் வைக்கிறார். உள்ளது சொல்லிதான் கொண்டு வாரும், நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவணக் கள்வரே. ஐயர் கைதவம் அறிவுறாதவர் கடிது அணுகி வேகமா போனார். எய்தி நோக்குற கோவணம் இருந்த வேறிடத்தில் மயில் சிந்தையர் கண்டிலர் வைத்த கோவணம் செய்தது என்று திகைத்தனர் தேடுவாரானாரே. போனார், பெட்டியை திறந்தார். திறந்து பார்த்தா கோவணத்தை காணா. திகச்சு போனார். மற்ற இடங்களிலும் தேடினார், மடம் முழுவதும் தேடினார், காணவில்லை. பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாரு, நாங்கள் பார்க்கலன்ட்டாங்க. பொங்கு வெண்கிளி கோவணம் போயின நெறி மேல் சங்கையின்றியே தப்பினது என்று தாம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டிலர். எப்படியாவது மற்ற துணியெல்லாம் நிறைய இருக்கும் அல்லவா, அதிலெல்லாம் தேடி பார்த்தார், கிடைக்கல. எங்கு நாடியும் கண்டிலர் என் செய்வார் நின்றார். அங்கன் வேதியர் பெருந்தொடக்கினில் அகப்பட்டார். சுவாமியினுடைய பெருந்தொடக்கு, தொடக்குன்னா ஒரு வகையான வம்பு வடக்கில் நல்லா மாட்டிக்கிட்டார். யாரு? அமர்நீதியார் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணுவார்? மனைவியாரோடு மன்னிய கிளைஞரும் தாம் இணையது ஒன்று வந்து எய்தியது என்னிடற் கூர்ந்து நினைவது ஒன்றில வருந்தினர் நிற்கவும் மாட்டார். அவரால் நிற்க முடியல. இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, அங்கே தேடுறாரு, இங்கே தேடுறாரு, பாத்தியான்னு கேட்குறாரு, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். அந்த பதஷ்டம். நிற்கவும் மாட்டார். புனைய வேறு ஒரு கோவணம் கொடு புறப்பட்டார். இந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு என்று தனியாக நெய்யப்பட்ட கோவணம், அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு சரி இதை கொண்டு போய் கொடுக்கலாம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போனார். அப்படி போன போது அத்தர் முன்பு சென்று அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன். பெருமானே, தாங்கள் கொடுத்த அந்த கௌபீனமானது பத்திரமாக வைத்திருந்தேன், ஆனால் காணவில்லை சுவாமி, கண்டிலேன். மற்ற ஓரிடத்தில் உய்த்து ஒளித்தனர் இல்லை, வேறு இடத்திலும் நான் பார்த்து விட்டேன் சுவாமி, அதை யாரும் இங்கு எடுப்பவர்கள் இல்லை. அது ஒளித்தவாறு அறியேன், இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று. இது
ஒரு மாயமாக இருக்கிறது பெருமானே, அதிசயமா இருக்குது, காணல. வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன் கொணர்ந்தேன். வேறு நல்ல கோவணம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி. கீறு கோவணம் என்று அப்படி நீளமான துணியில கட் பண்ணி அமைக்கப்பட்டதல்ல, இதுக்குன்னே தனியா ஸ்பெஷலா நெய்யப்பட்டது. கீறு கோவணம் என்று நெய்து அமைத்தது கிளர்கொன் நீரு சாத்திய நெற்றீர் மற்றது கடைந்து மாறு சாத்தியன் பிழை பொறுப்பீர் என்று வணங்க. பெருமானை இதை கொண்டு தேவரீர் அணிந்து கொண்டு என்னுடைய பிழையை பொறுக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொண்டார். இந்த பக்குவம் இந்த இடத்துல ரொம்ப பக்குவமா சொல்றார். நீரு சாத்திய நெற்றீர் மற்றது கடைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என்று வணங்க. அப்படி கும்பிட்டு நின்றார். இப்படி நின்ற போது சாமிக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தா, என்னையா அது, நான் பத்திரமா வச்சிருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டு போனேன், எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, குடிச்சிட்டு வர ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள காணாங்கிற. ஆச்சரியமா இருக்கு, சொல்றத நம்ப முடியலையா. நின்ற வேதியர் வெகுண்டு அமர்நீதியார் நிலைமை நன்று. அமர்நீதியாரே, நல்லா இருக்கு, உன் கதை நல்லா இருக்குதுயா, அவர் கதை நல்ல கதை, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நன்று சாலவும் நாளிடை கழிந்தது என்றால் என்ன, ஒரு வாரமா 10 நாளா ஒரு வருஷம் வச்சா, கொடுத்துட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. நன்று சாலவும் நாளிடை கழிந்தது என்றால் இன்று நான் வைத்த கோவணம் கொண்டு அதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்க என உரைப்பதே நீர். இத வேறு நல்ல கோவணம் தர்றேன்னு சொல்றதுல என்னையா நியாயம் இருக்கிறது? நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லி வைத்தது என் கோவணம் கொள்வது துணிந்தோ. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம், இந்த மாதிரி அடியார்களுக்கு நான் நல்ல கோவணம் கொடுக்கிறேன், நல்ல வஸ்திரம் கொடுக்கிறேன், பட்டாடை கொடுக்கிறேன் என்று நீ விளம்பரப்படுத்தி எல்லாத்துக்கும் சொல்லி இப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்கு யோசனை பண்ணினேன், இதெல்லாம் நல்ல இது மாதிரி சரக்கை வாங்கிவிட்டு அவங்களுக்கு வேற கொஞ்சம் தரம் இல்லாத கொடுத்து இப்படி வியாபாரம் நல்லா இருக்குதுயா. அமர்நீதியாரே, பிரமாத வியாபாரம். நல்ல கோவணம் கொடுப்பர் என்று உலகின் மேல் நாளும் சொல்லி வைத்தது என் கோவணம் கொள்வது துணிந்தோ. ஒல்லை ஈங்குரு வாடிகம் அழகிதே உமக்கென்று எல்லை இல்லவன் வெறி துள்ளிலார் என கொண்டான். அப்படி நெருப்பு துள்ளுவது போல, நெருப்பு துள்ளி குதிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கோபம் வந்துருச்சு. மறி கறந்ததுண்டு கறந்து தண்டு ஏந்திய மறையவர் வெகுட. என்றால் அந்த சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் மற்ற இடத்திலே மாற்று வஸ்திரங்கள் பெற்றுக்கொண்டு அணிவது கிடையாது, அப்படி ஒரு மரபு உண்டு. இப்படிதான் இருந்த காரணத்தினாலே இவர் சொல்லிட்டு போன நேரம் கொஞ்ச நேரம், அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சுன்னா வருத்தம் வரத்தானே செய்யும். அப்படி கோபிச்ச உடனே உரி கலங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்தருளி அருளிவீர் அடியேன் அறிய வந்ததொன்று அடியேன் என அடிபணிவார். பெருமானே, தேவரீருடைய அந்த கோபத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இவர் மனம் கலங்கி முகம் பாடி முகம் புலர்ந்து, பெருமானே இது பெரும் பிழைதான், அடியேன் செய்தது பெரும் பிழை, இருந்தாலும் அது என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை சுவாமி, என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, வேணும்னு நடந்தது கிடையாது, யதார்த்தமா எப்படியோ காணா போச்சு சுவாமி. செய்யத்தகும் பணி செய்வது, தாங்கள் இட்ட பணியை செய்ய தயாராக இருக்கிறேன். இக்கோவண அன்றி நயத்தகுந்தன நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டருளும். அடியேன் செய்த இந்த பிழைக்காக தேவரீர் இசைவு தந்தால் உயர்ந்த ரத்தனங்களையும் உயர்ந்த பட்டாடைகளையும் கோடிக்கணக்கான அளவிலே தங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன்.
கோடி, உயர்ந்த கோடி கொண்ட, கோடினா வஸ்திரமும் உண்டு, நிறைய என்று அர்த்தம். உயர்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்துடும். அவருக்கு இருந்த பயம் இருக்குது, அடியவரிடத்துல இப்படி ஒரு பிழை நடந்து விட்டதேன்னு சொல்லி உடம்பிலே அடங்காத பயம் வந்துருச்சான். உடம்பிலே அடங்காத பயம், அவ்வளவு நடுங்கி பயந்து வாய் குளர்ந்து அப்படி கெஞ்சுகிறார், சுவாமியை வணங்குகிறார். உயர்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்துடன் குலைந்து அடிமிசை பலமுறை பணிந்தார். அப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டார், சுவாமியை கொடுத்து. நிறைய பட்டாடைகள் இருக்கு சுவாமி, வஸ்திரங்கள் நிறைய இருக்கு, நவரத்னங்கள் இருக்கு சுவாமி, இவற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த பிழை பொறுத்து கொள்ள விரும்புமாறு அப்படின்னு தொட்டு தொட்டு கும்பிடுறார். பணியும் அன்பரை நோக்கி அப்படி பணிந்து கும்பிடுறாரு. அப்பரம்பொருளானார் தனியும் உள்ளத்தராயினரே. அவர்கள் எப்படியெல்லாம் கும்பிட முடியுமோ அப்படியெல்லாம் கும்பிட்டார். அந்த கும்பிடு அவ்வளவு அன்பும் பக்தியும் இருக்கிற இடத்துல தானே அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவரா தேடி வந்து அவர் கும்பிட, அவர் வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ சுவாமி சொல்றாரு, அவருடைய பக்குவ நிலையை பார்த்துட்டு, பணிய அன்பரை நோக்கிய பரம்பொருள் ஆனார் தனி உள்ளத்தனானார் போன்று. கொஞ்சம் கோபம் அடங்கினவரை போல என்ன பண்ணினாரு, சரி அமர்நீதியாரு, இந்த மணியும் பொண்ணும் நல்ல ஆடையும் மற்ற என் செய்ய, நானும் பிரம்மச்சாரி, எனக்கு நவரத்தனமும் பட்டாடையெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேண்டியதில்லை, ஒன்றும் செய்யலாம். அணியும் கோவணம் நேர்தர அமையும் என்று அருட. இப்போ நான் இந்த தண்டில் ஒரு கோவணம் இருக்கு, இதே ரகம்தான் உங்ககிட்ட கொடுத்ததும், இதை வந்து ஒரு தராசில் வைக்கிறேன், அதுக்கு நிகரான அதுக்கு சமமான ஒரு வஸ்திரத்தை நீ வச்சாயானால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னார். அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல இந்த அளவுக்கு இறங்கி வந்தார் என்று மலர்ச்சி அடைந்தார். மறந்த சிந்தையர் ஆகிய வணிகரர் அணையார் அறந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்தருள் செய்யீர் நலங்குள் கோவணம் தரும் பரிசு யாதன நம்பர். எப்படி நான் கொடுக்கறதுன்னு அதுக்கு நிகரான கோவணம் தர்றது எப்படின்னு இவர் கேட்க அவர் சொன்னார், இந்த ரகம்தான் அது என்று ஒரு துளையை நட்டார். உடுத்த கோவணம் ஒழிய நாம் உன் கையில் தரநீர் கொடுத்ததாக முன் சொல்லு அக்கிழித்த கோவணம் நேரு அடுத்த கோவணம் ஈது என்று தண்டினில் அவிழா எடுத்து மற்றதன் இடையிடும் கோவணம் என்றார். அப்படி ஒரு தராசை நட்டு, இந்த தட்டு அப்புறம் தட்டு தராசு தானே, இந்த தட்டில் ஒன்று அந்த தட்டில் அவர் வைக்க வேண்டியது. சுவாமியினுடைய இதை வச்சார். நன்று சாலை என்று அன்பரும் உறுதுளை நாட்ட குன்ற வில்லியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது உரிந்தவை கண்டார். கையில் ஒரு கோவணம் வச்சிருந்தாரா, வச்சிருக்கிற கோவணத்தை சிவாய நம அப்படின்னு வச்சார். அப்படி வச்சா இவர் தராசில் இருக்கிற அந்த கோவணத்தட்டு வந்து கீழே இருக்கு, இவருது மேலே இருக்கு. வச்சா கொஞ்சமாவது அசையணும், வெயிட்டு சமமாகணும், ஒன்றும் ஆகலை, அப்படியே நிற்குது, ஆடாம அசையா. பார்த்தாரு, என்னடாது நினைச்சார். நாடு அன்போடு நாயன்மார்க்கு அழிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றா கோடு தட்டின் மீது எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியதும் அற்புதம் எய்தி. உள்ள இருக்கிற நல்ல நெய்த ஆடைகள் இருக்குது பாருங்க, புதுசு, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சார். நெய்த கோவணத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சார். அதுக்கு மேலே இருக்கிற பட்டாடைகளை கொண்டு வந்து வச்சார். அதுக்கு மேலே மற்ற ஜவுளி துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, சேலைகள், மற்ற துண்டு வஸ்திரங்கள், பொன்னாடைகள், மற்ற எல்லா விதமான ஆடைகளும் கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. இந்த தட்டு அப்படியே, இந்த தட்டு அப்படியே. இந்த இடத்துல சேக்கடார் ஒன்று சொல்கிறாரு, இது யார் தட்டு? அமர்நீதியாருடைய ஒரு தட்டு. இது சுவாமி. இதில் அன்பு, இதில் அருள். அன்புக்கு இந்த இடத்த பார்க்குற போது அன்புக்கு அருள் தாழ்ந்து தானே இருக்கும்.
அன்புக்கு அருள் தாழ்ந்து, வேற எதுக்கு அருள் தாழ்ந்து வராது, அன்புக்கு அருள் தாழ்ந்து வரும். அந்த மாதிரி இருக்குதுன்னு சேக்கிழார் காட்டுகிறார். முட்டில் அன்பர்தம் அன்பர்தம் அன்பு இடும் தட்டுக்கு, அங்க துணியை வைக்கல, அன்பை வச்சுட்டு இருக்கார். அடியாருடைய அன்பை அங்க நிறைத்து கொண்டிருக்கிறார். தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடு தாழ்வூரும் வழக்கார். எப்படி சேக்கிழார் நயமா கொண்டு வர்றார் பாருங்க. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு உதாரணம் இருக்கு பாருங்க. உண்மையும் உதாரணம் தெய்வக்கவி. அன்புக்கு அருள் தாழ்ந்து இருக்குதுங்க. அப்படி சுவாமியினுடைய அருள் அப்படி தாழ்ந்து இறங்கி வருவான் அன்புக்கு. பட்டொடும் துகில் அநேக கோடிகள் இடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. அன்புக்கு தாழ்ந்ததுன்னு சொல்றார் சேக்கிழார். இதெல்லாம் சாமர்த்தியமான கவி. இந்த இடத்துல அப்படிதான் சொல்றதுக்கு வேற யாராலும் முடியாது. வேற சாதாரண கவிகள் இப்படி பாட முடியாது. ஆன தன்மை கண்ட அடியவர் அஞ்சி அந்தணரும் தூ நருந்துகில் வர்க்க நூல் வர்க்க மேல் முதலா மானம் இல்லன குவிக்கவும் தட்டு மட்டு இதுவால் ஏனை என் தனம் இடப்பெற வேண்டுமென்று இறைஞ்சன். மங்கை பாகரு அம்மறையவர் மற்ற அதற்கு இசைந்தே இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்வது என்பொல் அங்கு மற்ற உங்கள் தனங்கள் ஆகினிலும் விடுவீர் எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். ஒரு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கவே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. அவ்வளவு நேரம் வச்சார், துணிமணிகள்லாம் வச்சார். அப்புறம் கேட்டார், பெருமானே இன்னும் மற்ற பொருட்களை எல்லாம் வைக்கலாமான்னு கேட்டார். சுவாமி அந்த தராசு உள்ளேயே பார்த்துட்டு இருக்கார். நமக்கு இடம் வந்தால் சரி வைங்க போனது போச்சு, இடம் வந்தால் ரைட்டு சரின்னு சொன்னவொன்னே அவருக்கு மேலும் மகிழ்ச்சி. பரவாயில்ல ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இருக்கிற பாத்திரங்கள் நவரத்தனங்கள்லாம் கொண்டு வந்து வச்சார். தங்க காசுகள், வெள்ளி காசுகள், வைர நகைகள், அதுக்கு மேலே இருக்கிற நவரத்தனங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சார். அது வைக்க வைக்க தட்டு அகலமாயிட்டு. இந்த இடத்துல தட்டு அகலமாகிட்டே இருக்குது. வைக்க வைக்க எல்லாம் அகலமாகுது. பல வகையான அதுக்கு மேலே பாத்திரங்கள், நல்ல பொன்னொடு வெள்ளி நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் உணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இட எல்லாம் ஆட்கள் மூட்டையில் சுமந்து கொண்டு வந்து வச்சாங்களாம். சுமந்து மூட்டை மூட்டையாக கொண்டாந்து வைக்கிறாங்க. சுமந்து இட கொண்டே மல்கு தட்டு மீது எழுந்தது வியர்ந்தனர் மன்னோர். இப்படி வைக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நிறைய கூடிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய கூட இந்த தட்டு கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் உயர்ந்துகிட்டு இருக்குதான் மேலே. இதை பார்த்து எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு வேற ஆச்சரியம். ஜனங்களால் ஒன்றும் கேட்க முடியல. இது ஒரு அதிசயமாக இருக்குது. வந்த சுவாமியார் இந்த நிற்கிற தோற்றம், இவருடைய பணிவு, இந்த துண்டு, இதெல்லாம் பார்த்து மற்றவங்க யாரும் கேட்க முடியல. அவங்களுக்கு வாய் வரல, எடுத்து சொல்ல முடியல, கேட்க முடியல. எல்லாம் இவர் ஆஃப் பண்ணிட்டோம். நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர் நின்று உலகு பல்தனம் ஒன்று ஒழியாமை உய்த்துளிந்தேன். இப்போ நாயனார் வந்து சொல்கிறாரு, பெருமானே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சுட்டேன் சுவாமி. எல்லா பொருளையும் அன்றே என் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் ஒன்றே அறையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டு இந்த இடத்திலே, இந்த மடத்திலே, இல்லத்திலே இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் சுவாமி. தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உன் அருளன தொழுதார். போது பெருமானே, போது நானும் என் மனைவியும் என்னுடைய மைந்தனும் தான் இருக்கிறோம். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நாங்களும் இந்த துளையில ஏறுகிறோம் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவர் பார்வை அங்கேயே இருக்கு. சரின்னார். சரி ஏறுங்கோ. உச்சமில் அடிமை திறம் பிரிந்தவர். அவர் ரொம்ப சந்தோஷம், சரின்னு சொல்லிட்டாரு. எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தது அங்கணர் அருளால் நிச்சயித்து அவர் நிலையினை துளையலும் சலத்தால் இச்சடக்கி நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார். இந்த பிறவியாகி பெருங்கடலிலிருந்து ஏற்ற வந்தவராகிய சிவபெருமான் ஏறுங்கள் தட்டில ஏறுங்கள். கரையிலே ஏற்ற வந்த பெருமான் இந்த தட்டில ஏறுங்கள் அப்படின்னார்.
அப்படி மகிழ்ந்து வணங்கி அப்போ ஒன்று சொல்கிறாரு, மனைவி பிள்ளைகள்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, அந்த திருநல்லூர் கோபுரம் இருக்குது பாருங்க, திருநல்லூர் கோபுரம், அந்த கோபுரத்தை பார்த்து கும்பிட்டார். நனைந்தரைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே இழைத்த அன்பினில் இறை திரு நீற்றுமை அடிமை பிழைத்திலோம் எனில் பெரும் துளை நேர் நிற்க என்று மழைத்தடம்பொறி திருநல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செடுத்து ஓதினார் ஏறினார் தட்டில். பெருமானே, இத்தனை காலமாக திருநீறு பூசிய அடியார்களுக்கு செய்த தொண்டிலே எந்த குறைவும் இல்லாதிருந்தால் இந்த தட்டு சமமாகட்டும் என்று சொல்லி சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று மைந்தனையும் மனைவியும் தட்டிலே ஏற்றிவிட்டு அந்த துறையை 3 பேரும் வலம் வந்து வணங்கி, சுவாமியை வணங்கி, தராசை வணங்கி, அந்த மனைவியையும் மக்களையும் அந்த தட்டிலே ஏற்றிவிட்டு பிறகு தானும் ஏறி அமர்ந்தார். தராசு சரியாக இந்த பொருளை வாங்கிறதுக்காக அவர் வந்தார். அவரை அழைத்து கொண்டு போக வந்தார். அவர் அன்பு, இவர் அருள். அன்பும் அருளும் சமமாக போச்சு. அன்பும் இவருடைய அன்பும் சுவாமியுடைய அருளும் சமமாக போச்சு. ஆளை நிறுத்து வாங்குறாருன்னு சொல்லுவாங்கள்ல, எடை போட்டு. அப்போ அந்த சொன்ன அந்த பாக்கியம், இதுவரையிலும் செய்த அடியார்களுக்கு செய்த பணியிலே எந்த குறைவும் இல்லாமல் இருக்குமானால், மனசுலையோ செய்கிற பணியிலையோ எந்த குறைவும் இல்லாதிருக்குமானால் சமமாகட்டும் கும்பிட்டார். அப்படி மதி விளங்கிய தொண்டனம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கன அதிசயமுற தொழுதார். கதிர் விசும்பிடை கறந்திட நிறைந்த கற்பக புதிய மாமலை பூமலை இமையவர் ஒளிந்தார். அப்படி இந்த தட்டு நிறைஞ்ச உடனே அந்த தட்டு என்ன ஆச்சு தெரியுமா? புஷ்பக விமானமாக மாறி, ஒளி குருந்திய விமானமாக மாறி. நாயனாருடைய வீட்டில் இருந்த பாத்திரம் மண்டலங்கள், பாத்திரம், துணிமணிகள், வஸ்திரங்கள், அந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் சிவலோகம் கிடைச்சி போச்சு. எல்லாம் சிவலோகத்துக்கு போச்சு. ஒளிமயமாக அந்த புஷ்பக விமானத்திலே நாயனாரும் அவருடைய மனைவியாரும் அவருடைய மைந்தனும் சிவலோகத்திற்கு சென்றார்கள். தேவர்கள் மலர் மழை முடிந்தார்கள். சுவாமி காட்சி தந்தார். ரிஷபவாகனத்தில் காட்சி எல்லாரும் கண்டு அதிசயித்தார்கள். நேரிலே அந்த காட்சியை மக்கள் கண்டு வணங்கினார்கள். கண்ணீர் மழை, ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். தொழுது போக்கிய துளைமெசை நின்று நேர் துதிக்கும் வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் முழுது இன்னொரு விற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்து அருளினார் ஐயர். அதனாலே இப்படி அளவில்லாத ஒரு பக்தியினாலே, அடியார் மீது வைத்திருந்த அளவில்லாத பக்தியினாலே, மாசு மறுவற்ற ஒரு கைங்கரியத்தினாலே யாரும் பெறாத சிவலோக வாழ்வை, பேரின்பத்தை நாயனார் பெற்றார் என்று சொல்லி அவருடைய அந்த அற்புதமான வரலாற்றை சேக்கிழார் பெருமான் பாடி மகிழ்கின்றார். இதெல்லாம் பாடி மகிழ வேண்டிய, நெகிழ வேண்டிய வரலாறு, மகிழ வேண்டிய, நெகிழ வேண்டிய அற்புதமான வரலாறு. யாரும் பெறாத உயர்ந்த பெற்றை அமர்நீக நாயனார் பெற்றார். நம்ம திருநல்லூர் அப்படிங்கிற ஸ்தலத்திலே நடந்த வரலாறு. அந்த மடம் கூட இன்னும் இருக்குது, மடம் கூட இன்னும் அந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறு நடந்த ஒரு இடம் அது. அதனால் திருநல்லூர் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அற்புதமான ஸ்தலம். இந்த அற்புதமான கதையை கேட்ட அடியார்கள் அனைவருக்கும் சிவபெருமான் நிறைந்த அருளையும், நீண்ட ஆயுளையும், உயர்ந்த செல்வத்தையும், சிவஞானத்தையும், சிவபக்தியும் தந்துள்ளார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே. காமியத் தழுந்தி இடையாதே, காலரை படிந்து மடியாதே, ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி, ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே, தூமமை கணிந்த சுகலீலா, சூரனை கடிந்த கதிர்வேலா, ஏமவர் புயந்த மயில் வீரா, ஏரகத்தமர்ந்த பெருமாளே,
ஏரகத்தமர்ந்த பெருமாளே. வான்முகில் வடாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க ரற்றவம் வேண்டி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. சனிக்கிழமை குரு பூஜை, அமர்நீத நாயனார் குரு பூஜை. அன்றைக்கு அமர்நீத நாயனாருடைய வரலாற்றை காலையில் மாணிக்க வாசகருடைய குரு பூஜை. குரு பூஜை இங்கே மாணிக்க வாசகர் குரு பூஜை. மாலையில் அமர்நீத நாயனார் குரு பூஜை இங்கேயே நடக்குது. பெரிய மடத்துலேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. அடியார்கள் கலந்து கொள்ளணும். அடியனுடைய சொற்பொழிவு அன்னைக்கு இருக்குது. அமர்நீதியாருடைய சொற்பொழிவு சனிக்கிழமை மாலை 4:05 பெரிய மடத்தில். அமர்நீதியாருடைய குரு பூஜை பக்கத்தில். அதனால் அமர்நீதி நாயனார் 2 முறை பேசுங்கன்னு சொல்கிறார். அதனால் திரும்பவும் பேசுவோம். இன்னும் 1000 முறை பேசினாலும் அது தித்திக்கக்கூடிய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு நாயன்மார்களை பற்றி பேசிட்டு அதுதான். அதனால் தொடர்ந்து கேட்டு அருள் பெறுவோம் என்று சொல்லி இந்த இடத்துல